அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானின் முக்கிய ராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் உளவு தளங்கள், ராணுவ தளவாட உட்கட்டமைப்புகள், நிலத்தடி ஆயுத கிடங்குகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு அரண்கள் இந்த தாக்குதலில் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள துறைமுகம், ஈரானிய நகரமான யாஷ்க் ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணையில் சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் வெடித்து சிதறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஈரானின் இந்த கூற்று முற்றிலும் பொய் என்று அமெரிக்கா மறுத்துள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கை தீர்மானிக்கும் இந்த முக்கிய கடல்வழி பாதையில் இரு நாட்டு படைகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் கப்பல் போக்குவரத்து தற்போது முழுமையாக முடங்கியுள்ளது. மறுபுறம் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களும் தீவிரமடைந்துள்ளன. நேற்று இரவில் ஜோர்டான் வான்பரப்பிற்குள் நுழைந்த 10 ஈரானிய ஏவுகணைகளை தடுத்து அழித்துள்ளதாக ஜோர்டான் ராணுவம் அறிவித்துள்ளது. அதே நேரம் குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குவைத் ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதுடன் அங்குள்ள மின் உற்பத்தி மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கடந்த வார தாக்குதல்களில் பல அமெரிக்க வீரர்களும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் பாலங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் இந்த தாக்குதலால் 7 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். ஈரானின் புகழ்பெற்ற கரிவே பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து சிதறியுள்ளமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா பொதுமக்கள் வாழும் பகுதிகளை தாக்கவில்லை என்றும் இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கியுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததைத் தொடர்ந்து 1 வாரமாக நீடிக்கும் இந்த மோதல் உலகளாவிய பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. கனடாவில் கட்டுப்பாடின்றி எரிந்து வரும் கடுமையான காட்டுத்தீ தற்போது அமெரிக்கா மற்றும் கனடா இடையே ஒரு புதிய அரசியல் மற்றும் வர்த்தக போராக உருவெடுத்துள்ளது. கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயின் காரணமாக அடர்ந்த நச்சுப்புகை மூட்டம் எல்லையை கடந்து அமெரிக்காவின் நியூயார்க், சிகாகோ மற்றும் வாஷிங்டன் போன்ற முக்கிய நகரங்களை முழுமையாக சூழ்ந்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் காற்றின் தரம் மிக மோசமடைந்துள்ளதை அடுத்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். தமது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், கனடாவின் அலட்சிய போக்கால், தூய்மையற்ற மற்றும் ஆரோக்கியமற்ற நச்சுப்புகையால் அமெரிக்கா தேவையின்றி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விளக்கம் கேட்க நான் கனடா பிரதமர் மார்க் கார்னியை தொடர்பு கொள்வேன். காடுகளை சரியாக பராமரிக்காத கனடாவின் இந்த அலட்சியத்திற்கு எதிராக புதிய வர்த்தக வரிகள் விதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்பின் இந்த அச்சுறுத்தலுக்கு கனடா தரப்பிலிருந்து கடுமையான பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஒன்டாரியோ மாகாணத்தின் முதல்வர் அமெரிக்காவின் இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா குறை கூறிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு தீயை அணைக்க எங்களுக்கு உதவிகளையும் தீயணைப்பு வீரர்களையும் அனுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் கலிபோர்னியா தீ விபத்தின் போதும் வட கரோலினா சூறாவளியின் போதும் கனடா முன்னின்று அமெரிக்காவிற்கு உதவியுள்ளது என்பதை மறந்துவிடக் கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கனடா பிரதமர் மார்க் கார்னி, பருவநிலை மாற்றம் என்பது இரு நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பொதுவான பொறுப்பாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி கனடாவில் 880க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ தொடர்ந்தும் பரவி வருகின்றது. வடமேற்கு ஒன்டாரியோவில் ஏற்பட்ட தீ விபத்துகளால் 10க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் தங்களின் வீடுகளை இழந்து படகுகள் மூலம் வெளியேறியுள்ளனர். சில கிராமங்கள் முழுமையாக சாம்பலாகியுள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
இந்த வார இறுதியில் நியூ ஜெர்சியில் நடைபெறவிருக்கும் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண கால்பந்து இறுதிப் போட்டியும் இந்த புகைமூட்டத்தால் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. எனினும் வார இறுதியில் பெய்யவுள்ள மழை நிலைமையை சீராக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு குழுக்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 80க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம்.